Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu sallallahu alayhi wa sallam. Amma ba'd, fa'a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa nabluwakum bi shay'in minal khawfi wal ju'i wa naqsin minal amwali wal anfusi was samarat wa nabluwakum bish sharri wal khairi fitna. Sadaqallahul aliyyul azim. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தானது. ஸலாத்தும் ஸலாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர், தோழர், தொடர்ந்தோர் அனைவரின் மீதும், உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் நாடி ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே இந்த இபாதத் என்று சொல்லப்படுகிற இறை வணக்கம் அல்லது வழிபாடுகளிலிருந்து விலகி வாழக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறார்கள். இபாதத்துக்கும் அவங்களுக்கும் பொதுவாக சம்பந்தம் இல்லை, தொடர்பில்லை, பொதுவான ஒரு நிலைமை. விதிவிலக்காக சில பல சந்தர்ப்பங்களிலே இபாதத்துகளோடு தங்களை இணைத்து கொள்ளக்கூடியவர்கள் தான் அவர்கள். உதாரணமாக பெருநாள் தொழுகையை மட்டும் தொழக்கூடியவர்கள், ஜுமா தொழுகையை மட்டும் தொழபவர்கள், அன்றாட ஐவேளை தொழுகையிலும் கூட சுபுகை தவிர்த்து 4 வேளை தொழக்கூடியவர்கள். அதே மாதிரி வேலை சுமையின் காரணமாக லொஹர் அசர் தொழுகைகளை விட்டுவிட்டு மற்ற 3 வக்துகளை தொழபவர்கள், மக்ரிப் இஷா சுபுகு தொழக்கூடியவர்கள். அல்லது நம்முடைய சமுதாயத்திலே ரமலானில் மட்டுமே தொழுகையாளிகளாக இருக்கக்கூடியவர்கள். இன்னும் அபூர்வமாக அல்லது கணிசமாக இந்த மிஅராஜ், பராத்து, லைலத்துல் கத்ர் இந்த மாதிரியான இரவுகளில் மட்டுமே தொழுபவர்கள். அவ்வளவு ஏன், ஐவேளை தொழுகையை கூட நினைத்தால் மட்டுமே தொழுபவர்கள். இப்போ அந்த வகையில் மிக வழக்கமான பாணியிலே, இலகுவான பாணியிலே அல்லது நாடன் பாஷை என்று சொல்லுகிறார்களே, அந்த பாஷையில் சொல்வதாக இருந்தால் நம்முடைய சமுதாயத்திலே முசல்லி என்று சொல்லக்கூடிய தொழுகையாளிகள் வித்தியாசமானவர்கள், விதவிதமானவர்கள். நம்முடைய சமுதாயத்திலே கூடு முசல்லிகள் இருக்கிறார்கள். நான் நாடன் பாஷையில் சொல்லுகிறேன். அது என்ன கூடு முசல்லி? கூடும்போது தொழுவார்கள், வாய்க்கும் பொழுது தொழுவார்கள். இன்னொரு சிலவினர் தோணு முசல்லி என்று சொல்லுவார்கள். அது என்ன தோணு முசல்லி? தோன்றும் பொழுது தொழுவார்கள். சிலர் வார முசல்லிகள், ஜுமாவை மட்டும் தொழுபவர்கள். பலர் வருட முசல்லிகள், பெருநாள் மட்டும் தொழுபவர்கள். இப்போ அன்றாட தொழுகைகளில் கூட அலட்சியமாக இருப்பவர்கள் கணிசமான பேர்கள். ரமலானில் கூட நோன்பு வைக்காதவர்கள் அல்லது ஒற்றைப்படை இரவுகளில் மட்டுமே நோன்பு வைப்பவர்கள். ஜகாத்து, தான தர்மங்கள், குர்பானி, ஹஜ் போன்றவற்றில் கூட எல்லை வகுத்து செயல்படக்கூடியவர்கள். அதே மாதிரி குர்ஆனை ஓதாதவர்கள், திக்ர் செய்யாதவர்கள், பயான்களை காது கொடுத்து கேட்காதவர்கள், ஜனாசாவுக்கு பின்னால் வந்து ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளாமல் வெளியிலேயே நிற்கக்கூடியவர்கள். இப்படி வழிபாடுகளோடு பட்டும் படாமல் தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர்கள், அவ்வப்பொழுது மட்டும் இபாதத்துகளில் தங்களை இணைத்துக் கொள்பவர்கள். இப்படி முஸ்லிம் சமுதாயத்திலே கணிசமான பேர்கள் இருக்கிறார்கள். நாம் நிறைய பேர்களை அப்படி சந்தித்திருப்போம். இப்படிப்பட்டவரிடத்தில் நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, இபாதத்துகளிலிருந்து ஏன் விலகி இருக்கிறீர்கள்,
அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் நீங்கள் இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறீர்களே, அந்த கடமைகள் இபாதத்துகளை விட்டு தூரமாக இருக்கிறீர்களே என்று கேட்டால் சில பேர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடியட்டும், இன்ஷா அல்லாஹ் இபாதத்தில் நான் கவனம் செலுத்துகிறேன். அப்போ இபாதத்தில் கவனம் செலுத்துவதற்கு தடையாக அவர்கள் சொல்பவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை அட்டன் பண்ணிட்டு இருக்கிறனால, அதை தீர்க்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கிறனால இபாதத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, கவனம் செலுத்த முடியலை, கஷ்டம் முடியட்டும் வந்துடலாம். இன்னும் சில பேர்கள் அதே சொல்லும் பொழுது வேறு பாணியில், என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரட்டும், அப்புறம் பாருங்க நான் எப்படிப்பட்ட இபாதத்தாளியா மாறுறேன் பாருங்க, இப்படி ஒரு வாக்கு மூலம். இன்னும் சில பேர்கள், என்னுடைய சோதனைகள் என்னை விட்டு அகன்றதும் நான் சதா அல்லாஹ்வுடைய நினைவிலேயே மூழ்கிடுவேன். இன்னும் கணிசமான பேர்கள், அதெல்லாம் வயசான பிறகு பார்க்கலாம். இப்போ இபாதத்துகள் என்பது தொழுகை மாதிரியான விஷயங்கள் வயதானவர்கள் செய்யக்கூடிய வேலை என்கிற மனப்போக்குடையவரும் கணிசமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நபர்களில் ஒவ்வொருவரும் பிரச்சனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் இதெல்லாம் நீங்கிவிட்டால் அல்லாஹுவை நினைப்பதாகவும் இபாதத்திலே மூழ்கிவிடப் போவதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் ரெண்டு விஷயங்களை இந்த மாதிரியானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது புரிய வைக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி ஆளுகள் நம்ம குடும்பத்திலேயே இருக்கலாம், நம்முடைய தொடர்பு வட்டாரத்திலேயே இருக்கலாம். இப்படிப்பட்ட வாக்குமூலங்களை சொல்லிக்கொண்டு இபாதத்துகளை விட்டு விலகி இருப்பவர்கள் நம்முடைய தொடர்பில் இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணும் ரெண்டு விஷயங்கள். இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் நீக்கிறவனே யாரு? யார் நீக்குவா இந்த கஷ்டத்தை எல்லாம்? அல்லாஹ் தான் நீக்க வேண்டும். அவன் நாடினால் மட்டுமே துன்பங்கள், கஷ்டங்களிலிருந்து விடுபட முடியும். அப்படி இருக்கிற சமயத்தில் இவர்கள் அல்லாஹுடைய இபாதத்தை விட்டு திக்ர இலாஹி என்று சொல்லக்கூடிய இறை நினைவை விட்டு விலகி இருந்தால் கஷ்டம் எப்படி போகும்? கஷ்டத்தை நீக்குபவனே அல்லாஹ் தானே. அவனை விட்டு விலகி இருந்தால் கஷ்டம் எப்படி போகும்? அப்ப இறை வழிபாட்டிலே இருந்து விலகி, இறை நினைவிலே இருந்து ஒதுங்கி, தங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள் இருந்து இவர்களால் ஒருபோதும் விலகவே முடியாது, விடுபடவே முடியாது என்கிற விஷயம் புரிய வைக்கணும். ரெண்டாவதாக, இந்த பிரச்சனைகள், சோதனைகள் என்று இவர்கள் காரணம் காட்டுகிறார்களே, இவங்க இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும். கஷ்டம், நஷ்டம் என்பது மௌத்து வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருபோதும் கஷ்டம் இல்லாத சுகமான ஒரு வாழ்க்கையை உலகத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரனுக்கும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனுக்கும் அல்லாஹ் வைக்கல. மௌத்து வரைக்கும் கஷ்டங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இருந்துட்டே தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அதுவே ஒரு சோதனை களமாகத்தான் அல்லாஹ் அமைச்சிருக்கிறதாக குர்ஆன்ல சொல்லுவான். 67வது அத்தியாயம் சூரத்துல் முல்கினுடைய 2வது வசனம். நிறைய தடவை இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நாம் பிறப்பையும் இறப்பையும் படைச்சிருக்கிறோம். உங்களில் யார் அழகான செயல்கள் செய்கிறீர்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காக. இப்போ வாழ்க்கையே சோதனை தான், கஷ்டம்தான், பிரச்சனைகள் தான், இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, அடுத்து இன்னொன்று, ஒரு சோதனை முடிஞ்சா இன்னொன்று ஆரம்பிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு சோதனை பின்னாடி வரிசை கட்டி கொண்டு நிற்கும். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய இயல்பு. எந்த மனுஷனுக்கும் இந்த இயல்பை விட்டு விதிவிலக்கு கொடுக்கப்படலை. நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த ஒரு திருக்குரான் வசனம், சூரத்துல் அன்பியா என்கிற 21வது அத்தியாயத்தில் 35வது வசனம். வனபுலுவக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ. சிறிதளவு அச்சத்தாலும் பசியாலும் உங்களை நாம் சோதித்து கொண்டே இருப்போம். வனக்ஸின் மினல் அம்வால், செல்வத்திலே இழப்புகளை ஏற்படுத்துவதன் மூலமாக, வல் அன்ஃபுசி, உயிர்களிலே இழப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக, வசமராத், விளைபொருள்கள், வாழ்வாதாரத்திலே இழப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு நாம் சோதனைகளை வழங்கிக் கொண்டேதான் இருப்போம். வனபுலுவக்கும் பிஷர்ரி,
நிறைய கெட்ட நிலைமைகளை தந்தும் சோதித்துக் கொண்டிருப்போம். வல் ஹைரி, நல்ல நிலைமைகளை கொடுத்து சோதிப்போம். இப்போ மனுஷன் என்ன நினைக்கிறான்? கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் இதெல்லாம் தான் சோதனைன்னு. ஒரு ஆளுக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கிறது சோதனை நினைக்கிறாரு. ஆனா குழந்தைகளே சோதனை தான். நல்ல விஷயத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். வறுமையா இருக்கிறது கஷ்டம்னு ஒருத்தர் நினைப்பாரு, ஆனால் செல்வத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். நிறைய பேருக்கு செல்வமே ஒரு சோதனை தான். அப்ப நல்ல விஷயம், கெட்ட விஷயங்கள் மட்டும் சோதனை அல்ல, நல்ல விஷயங்களை கொண்டும் உங்களை நாம் சோதித்துக் கொண்டிருப்போம். ஃபித்னா, நாம ஒவ்வொரு நல்ல அம்சங்களையும் சோதித்து தான் இருப்போம். வாழ்க்கை முழுவதும் ஒன்றன் பின் ஒன்றாக சோதனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும், சிக்கல்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா வாழ்க்கை ருசியாக இருப்பதற்கும் வாழ்க்கையில பல அனுபவங்களை பெறுவதற்கும் சோதனைகள், கஷ்டங்கள் வரணும். அது வாழ்க்கையிலே பிடிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி. என்னிடத்திலே கவுன்சிலிங்க்கு வரக்கூடியவரிடத்திலே நான் ஒரு உதாரணம் சொல்றது உண்டு. இந்த வண்டி வாகனம் போகக்கூடிய ரோடு இருக்கிறதே, தார் ரோடு, ஜல்லிகளால் போடப்பட்டிருக்கும். என்னதான் குண்டுகுழி இல்லாத நல்ல ரோடாக இருந்தாலும் ஒரு கிரிப்புக்காக வேண்டி சில சொரசொரப்பான அம்சமாகத்தான் இருக்கும் ரோடு. காரு அல்லது டூ வீலருடைய டயரில் பட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அது வெட்டு வெட்டாக இருக்கும். பட்டன்ஸ் என்று தான் அதுக்கு சொல்லுவாங்க. டூ வீலருடைய ஃபோர் வீலருடைய டயர்களில் ஏன் அந்த பட்டன்ஸ் வைக்கப்படுது? ரோட்டில் பிடிப்பாக இருக்கிறதுக்கு தான். காருடைய டயரும் ஸ்மூத்தாக இருந்து ரோடும் ஸ்மூத்தாக இருந்தால் ஸ்கிட் ஆயிரும். அப்போ வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகள் ஒரு வாழ்க்கையில் பிடிப்பு ஏற்படுத்துறதுக்காக தான் வச்சிருக்கிறதாக அல்லாஹ் சொல்கிறான் வேறு சில வசனங்களில். அது இயல்பான விஷயம். மனுஷ வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சோதனைகளும் வருவது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம். ஆனால் அதனையெல்லாம் காரணம் காட்டிக்கொண்டு அல்லாஹுடைய நினைவை விட்டு, இபாதத்துகளை விட்டு ஒரு மனுஷன் விலகிறான்னு சொன்னால், அப்படி அல்லாஹுடைய நினைவை விட்டு வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அதை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? திக்ரே இலாஹி என்று சொல்லக்கூடிய இறை நினைவில்லாமல் ஒரு மனிதன் வாழுகிறான் என்று சொன்னால் அவன் உயிரில்லாத ஜடத்தை போன்றவன். உசுரில்லாத ஒரு மனுஷனை என்னன்னு சொல்லுவோம்? பேரெல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டோம். உசுறு இருக்கிற வரைக்கும் தான் அவனை மனுஷன். அவன் என்ன பொறுப்பு வைக்கிறானோ, என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க, அது மாதிரி பேர் சொல்லுவோம். அத்தான்னு சொல்லலாம், மகன் சொல்லலாம், மனைவின்னு சொல்லலாம், கணவன் சொல்லலாம், என்னுடைய பாஸ்ன்னு சொல்லலாம், ஆலிம்சான்னு சொல்லலாம். இந்த மாதிரி என்னென்ன நிலையில் இருக்கிறாங்களோ அதையெல்லாம் சொல்லி எடுக்கலாம். மௌத்தா போயிட்டானாக்கா அஜரத்தை எப்போ எடுக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அஜரத் மௌத்தா பண்ண மையத்து எப்போ எடுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் தான் அவர் அஜரத்து, அது வரைக்கும் தான் அத்தா, அது வரைக்கும் தான் மகன். எவ்வளவு பாசத்தோடு இந்த பெயரை சொல்லி அழைச்சாலும் மௌத்தா போயிட்டா அதனால ஒன்றும் யூஸ் இல்லை, அது மையத்து. அப்போ இறை நினைவில்லாமல் ஒரு மனுஷன் வாழ்றான்னு வச்சுக்கோங்க, அவன் நடமாடும் பிணத்துக்கு சமம். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். ஜீஃபத் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். செத்து போன பிணத்துக்கு சமம் அல்லாஹுடைய நினைவில்லாமல் வாழ்பவன். அப்போ அல்லாஹுடைய நினைவில்லாமல் ஒரு வாழ்க்கை, அந்த கஷ்ட நஷ்டங்களை தீர்ந்த பிறகு அல்லாஹ்வை நினைக்கிறேன், கஷ்ட நஷ்டங்களாக முடிஞ்ச பிறகு இபாதத்து செய்கிறேன். கஷ்டத்தை நீக்கிறவனே அல்லாஹ் தானே. அவனை விட்டுட்டு எப்படி உங்கள் கஷ்டம் தீரும் என்று மனுஷனுக்கு சொல்லணும். இதில் இன்னொரு விஷயம் தெரியும், என்ன தெரியுமா? எப்போ மனுஷன் தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து அவனுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிக்கல்கள், நெருக்கடிகள், சோதனைகளிலிருந்து தாம் விடுபட்டதாக நினைக்கிறானோ அப்போ அவன் சக்கராத்துடைய விளிம்புக்கு வந்திருப்பான். அப்போ தான் மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாத வரும். சக்கராத்து வரைக்கும் என்னதான் இருக்கும்? பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ காலமெல்லாம் பிரச்சனை, கஷ்டம், சோதனை அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வுடைய நினைவை மறந்து இபாதத்துகளிலிருந்து விலகி வாழ்ந்த மனுஷன் சக்கராத்து டைம் வருகிற சமயத்தில் நான் இபாதத்து செஞ்சுருக்கணுமே, அல்லாஹ்வை பற்றி நினச்சி பார்த்துருக்கணுமே, இப்போ லைஃபுடைய எண்டுக்கு வந்துட்டுனே என்று அங்கலாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ ஆசைப்படுவோம், இபாதத்து செய்கிறதுக்கு ஆசைப்படுவோம். ஒரு சான்ஸ் கிடைச்சானாக்கா நான் இபாதத்து செய்வேன். அப்போ கை சேதப்படுவான். ஹத்தா இதா ஜா அஹதுஹுமுல் மௌத், இப்படியாக அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வருகிற சமயத்திலே கால ரப்பிர்ஜிஊன்,
அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான், இறைவா என்னை துனியாவுக்கு திருப்பி அனுப்புவாயாக, லஅல்லி அஅமலு சாலிஹா, நான் நல்ல காரியங்களை செய்வேன், ஃபீமா தரத், என்ன காரியத்தை எல்லாம் செய்யாம விட்டுட்டனோ, என்னோட லைஃப்ல என்னென்ன இபாதத்துகளை எல்லாம் அமலு சாலிஹாத்துகளை எல்லாம் செய்யாமல் விட்டு விட்டேனோ, விட்டுவிட்ட அந்த செயல்களை நான் செய்வதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. கல்லா, ஒருபோதும் அப்படி அல்ல. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, சக்கராத்து வர்ற நேரத்தில் இப்படி அவன் கை சேதப்பட்டு ஆவல் கொள்ளக்கூடிய இந்த வார்த்தைகள் வெறும் வெற்று வார்த்தைகளை தவிர அந்த வார்த்தைகளுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான். சூரத்துல் முஃமினூன் என்கிற 23வது அத்தியாயத்தில் 99 100வது வசனம். இப்போ வாழ்க்கையினுடைய எண்டு வரைக்கும் கஷ்டத்தை தீர்க்கிறது அப்படிங்கிற பேரில் ஓடுன்னு ஓடி அப்படி பார்க்கிற சமயத்தில் வாழ்க்கைக்காக அப்படி ஓடுவான், ஓடிக்கிட்டே இருப்பான் வாழ்க்கையினுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு. இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையினுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்குன்னு ஓடிட்டு இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹ்வை விட்டுட்டு தான் ஓடிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வை எங்கேயோ விட்டுட்டு தான் ஓடிட்டு இருக்கிறான். இதை மனுஷன் புரிஞ்சுக்கணும். இதனை எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்திருங்க. செலவு செய்து செல்வம் மட்டுமல்ல, உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஆற்றல், அறிவாற்றல், சிந்தனை திறமைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செலவு செய்யுங்கள் மௌத்து வர்றதுக்கு முன்னாடி. அப்படி செலவு செய்யாவிட்டால் இப்படி மௌத்து வர்ற நேரத்தில் ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு இன்னும் கொஞ்சம் நீ அவகாசம் தருவாய் என்று சொன்னால் ஃபஅஸத்தகு வஅகும் மின ஸாலிஹின், நிறைய தான தர்மங்கள் செஞ்சு நான் நல்லவனாய் விட்டு வருவேன் என்று சொல்லுவான். வலை யுஅஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய தவணை வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு கணம் மேலும் அல்லாஹ் பிற்படுத்தவே மாட்டான், தள்ளி போடவே மாட்டான். அன்பானவர்களே, யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு இருக்கிறதாக நாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், சிக்கல்கள், இதையெல்லாம் தீர்ப்பதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே, இன்னைக்கு நமக்கு இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், துன்பங்களில் எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கல? எந்த பிரச்சனை ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கல? என்ன காரணத்தை சொல்லி அல்லாஹுடைய நினைவை விட்டும் இபாதத்தை விட்டும் ஒதுங்கி இருக்கிறார்களோ அந்த பிரச்சனைகளில் எது ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கல? எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நம்மளை விட அவங்க அனுபவித்த வாழ்க்கை பிரச்சனைகள் அதிகம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, ரொம்ப வீரியமான பிரச்சனை. வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்ங்கிற அடிப்படையிலேயே அவங்களுக்கு சில பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? அது மட்டுமல்ல, உதாரணமாக இறை தூதர் என்கிற அடிப்படையில் அந்த இறை செய்தியை கொண்டு போய் வைக்கும்போது மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்குனாங்களே, அது ஒரு தனி இது. ரோட்டில் புளியை வெட்டி வைக்கிறது, ரோட்டில் முள்ளை போடுறது, ஒட்டகத்தினுடைய அழுகின குடலை கழுத்தில் போட்டது, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி என்கிற அடிப்படையில் தன்னை முன்னிலைப்படுத்தின சமயத்தில் மக்கள்கிட்ட இருந்து கொடுமைகள் அனுபவிச்சாங்களே, அது நுபுவத்தின் பெயரால் அனுபவித்த கொடுமைகள். ஆனால் ஒரு சராசரி மனிதராக அவர்களும் நம்மை விட அனுபவிச்சிருக்கிறாங்க. என்னென்ன காரணங்களை நாம் சொல்லுகிறோமோ அத்தனையும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய சோகத்தை, கஷ்டத்தை, ஏழ்மையை, துன்பத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மொத்தமாக சந்திச்சிருக்கிறாங்க. பிறக்கும் போதே வாப்பா இல்லை, பிறந்த கொஞ்ச நாளில் யத்தீம், தாயும் இல்லாத யத்தீம், பெற்றோர் இல்லாத காரணத்தினால அவருடைய சமகாலத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூ சுஃபியான் மாதிரியாக இருந்த அவருடைய சம வயதை ஒத்தவர்களுக்கு கிடைச்ச கல்வி கிடைக்கல. அவங்கெல்லாம் படித்தாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு வாப்பா உம்மா இல்லாதனால கல்வி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்லாஹுடைய தூதராக நியமிக்கப்பட்டவருக்கு நான் மேலே சொன்ன மாதிரி பல்வேறு வகையான மார்க்கத்திற்காக பல இழப்புகள். அதை பற்றி பார்த்தா கடுமையான ஒரு சூழ்நிலையில் ரொம்ப ஆறுதலாக இருந்த அவங்களுடைய ரொம்ப நேசத்துக்குரிய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மௌத்து, சமூக பாதுகாப்பாளராக இருந்த அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு எத்தனை வகையான சோதனைகள்,
அவங்க இருக்கிற வரைக்குமாவது ஒரு 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 சோசியல் செக்யூரிட்டிங்கிற மாதிரி இருந்துச்சு. அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும். அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு இருந்த அந்த பாதுகாப்பும் போச்சு. அதுக்கப்புறம் 3 வருடங்கள் ஊர் விலக்கு செய்து வச்சாங்க, பசியும் பட்டினியுமாக. இந்த மாதிரி சோதனையெல்லாம் நம்ம அனுபவிக்கல. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, நம்மள யாருக்கு இந்த சோதனை இருந்துச்சு? 3 வருடங்கள் மலை கணவான் ஷஅப அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய அபூ தாலிப் பள்ளத்தாக்குல சோறு தண்ணி இல்லாம காடுகளிலும் வறட்டு கிடந்த பிஞ்சு போன தோலை தண்ணியில முக்கி சாப்பிட்ற அளவுக்கு உண்டான நிலைமை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. எத்தனை கஷ்டத்தை சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 நாள் 2 நாள் இல்லை, 1 வாரம் 2 வாரம் 2 மாசம் 3 வருடங்கள் தொடர்ச்சியான பசியும் பட்டினியும் எல்லா வகையான சோதனைகளை அனுபவிச்சாங்க. கடைசியில இந்த இறுதி நபித்துவம் அப்படின்னு சொல்றோமா இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இனி ஒரு நபி வரப்போறது இல்லை, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்நாளிலேயே 3 ஆண் மக்களை இழந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு 3 ஆண் மக்கள் இருந்தாங்க, சின்ன சின்ன வயசுலேயே மௌத்தா போனாங்க. அதுக்கான காரணம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் ஆண் மக்கள் இருந்திருந்தா நபியினுடைய வாரிசு என்று சொல்லி அந்த இறுதி நபித்துவம் என்கிற அந்த கான்செப்டுக்கு இறப்பு ஏற்பட்டிருக்கும். அதனாலேயே 3 ஆண் மக்களையும் இழந்தாங்க. இது இழக்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். எல்லா மனுஷனுக்கும் சின்ன வயசில் குழந்தைகளை இறக்கிறதுக்கான சாதாரணம் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புங்கிறது அதோட நிற்கலை. அப்படி 3 பிள்ளைகளை இழந்ததன் காரணமாலேயே சந்ததி இல்லாதவர் என்று ஏசப்பட்டார். அதனாலே அல்லாஹ்வே ஆறுதல் சொல்ல வேண்டியிருச்சு. நபியே, உங்களை யார் கேலி செய்கிறானோ அவன்தான் சந்ததியற்றவன் அப்படின்னு அல்லாஹ்வே ஆறுதல் சொல்கிற அளவுக்கு மக்களை இழந்தது சந்ததி இல்லாதவன், ஆம்பளை பிள்ளை இல்லாத ஆளு என்று மக்களால் கேலி பேசப்பட்டார். அதே மாதிரி வாழும் காலத்திலேயே 3 பெண் மக்களையும் இழந்தார்கள். பிறந்த பூமியை விட்டு மதீனாவுக்கு அடைக்கலம் போக வேண்டி வந்துச்சு. அதே மாதிரி முனாஃபிக்குகளுடைய அந்த குறைஷிகளுடைய வஞ்சகம் நிறைஞ்ச ஒரு சூழ்ச்சிகள், எத்தனையோ விஷயங்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஆளாகி இருந்தாங்க. நாம் அதையும் பார்க்கத்தான் செய்கிறோம். எவ்வளவு வகையான கஷ்டங்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்த அந்த அனுபவங்கள் ஏராளமானது, வீரியமான கஷ்ட நஷ்டங்கள். சொல்லி வருகிற விஷயத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. எந்த கஷ்டங்களை சொல்லி இபாதத்துகளிலிருந்து விலகி இருக்கிறோமோ, இறை நினைவிலிருந்து விலகி இருக்கிறோமோ, அந்த மாதிரியான கஷ்டங்கள் எது ஒன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கல. இன்னும் சொல்ல போனால் நம்மளை விட அவங்க அதிகமாக அனுபவிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இல்லாத சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய நினைவும் அவனிடத்தில் பெரிய எதிர்பார்ப்பும் வச்சிருந்தாங்க. பெரிய எதிர்பார்ப்பு. உங்களுக்கு தெரியுமா, சலாத்துனா தொழுகைன்னு நமக்கு தெரியும், துஆனா பிரார்த்தனைன்னு தெரியும், தவக்குல்னா அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறதுன்னு தெரியும். இதெல்லாம் தாண்டி இஸ்லாமிய மொழி மரபில் இஸ்லாமிக் கல்ச்சுரல் வேர்டு ஒன்று இருக்கு, இஸ்லாமிய டெர்மினாலஜி வேர்டு ரஜா. ரிதுவான் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, இறை திருப்தியை தேடுவது. தவக்குல் அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுக்கிறது, துஆ அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறது, சலாத்து தொழுகிறது. ரஜா என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, எந்த விஷயத்திற்கும் அல்லாஹ்வையே எதிர்பார்த்திருப்பது, பெரிய அளவுக்கு பேராவல் வச்சிருக்கிறது. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த ரஜாங்கிற வார்த்தை மற்ற துவாங்கிற மாதிரியே சலாத்து ஜகாத்துங்கிற மாதிரி இந்த வார்த்தையே அறிமுகமாகலை. வார்த்தையே தெரியலன்னாக்க பின்ன எங்கே கொண்டு போய் அல்லாஹ் மேலே ரஜா வைக்கிறது? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் ஹதரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிட்ட சொன்னாங்க, யா அபாதர், என் அருமை தோழர் அபாதர் அவர்களே, இன்ன ஜிப்ரீல் அதானி பி ஹஸாயின் துன்யா அலா பகலத்தின் ஷஅபா. ஒரு சாம்பல் நிற கழுதையின் மீது இந்த துனியாவினுடைய பொக்கிஷங்கள் கருவூலங்களை எல்லாம் வர்ச்சுவலாக, ஒரு சாம்பல் நிற கழுதையின் மீது துனியாவின் செல்வங்கள் கன்ஸ் பொக்கிஷங்களை எல்லாம் நிறைய சுமையாக ஏற்றிட்டு வந்து என்கிட்ட சொல்லுவார், யா முஹம்மத் ஹாதி ஹஸாயினு துன்யா. இந்த கழுதை மேலே இருக்கிறதெல்லாம் தான் துனியாவினுடைய ஹசானாக்கள், செல்வங்கள். இதெல்லாம் எடுத்துக்குங்க. வலா என் புசுக்கம் மின் ஹல்திக்க இந்த ரப்பிக். இதை நீங்கள் எடுத்து அனுபவிப்பதன் மூலமாக
நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கக்கூடிய பங்கிலிருந்து எதுவும் குறையாது. ஏன் கஷ்டப்படுறீங்க, சிரமப்படுறீங்க, வறுமையில் இருக்கிறீங்க, சிக்கல் இருக்கிறீங்க? அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஏராளமான துனியாவை செல்வங்களாக நான் கொண்டு வந்து குவித்திருக்கிறேன், வேண்டுமானதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை எடுத்து நீங்க அனுபவிக்கிறனால உங்களுக்கு நான் அல்லாஹ் ஒரு பார்ட் வச்சிருப்பானா இல்லையா மறுமையில, அதுல எதுவும் மைனஸ் ஆகாது, எடுத்துக்குங்க என்று சொன்ன பொழுது அவர் சொல்லிருப்பார், நான் சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ஹபீபி ஜிப்ரையில், என் அருமை தோழர் ஜிப்ரையில் அவர்களே, லா ஹாஜத லீ ஃபீஹா, இதில் எல்லாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, இதெல்லாம் எனக்கு எந்த தேவையும் இல்லை. ஐ டோன்ட் லைக் திஸ், இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை என்று சொன்னதோடு, வைதா ஷபஅத்து ஷகர்து, எனக்கு வயிறு நிரம்பிச்சின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வேன். வைதா ஜஅத்து சஅல்துஹு, பசி எடுத்ததுனாக்க அல்லாஹ்ட்ட கேட்க போறேன். இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் நாளைக்கு சாப்பிடணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. பசி நிறைஞ்சிருக்க மாதிரியான எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா, வயிறு நிறைஞ்சிருக்கு அல்லாஹ்ட்ட சுக்ர் செய்ய போறேன். பசி எடுத்தா யா அல்லாஹ் எனக்கு ஏதாவது கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்க போறேன். இதை வச்சு தான் நான் சாப்பிடணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கஷ்டங்களிலும் அல்லாஹ்வையே சார்ந்திருந்தார்கள், அல்லாஹ்வையே எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனா நாம என்ன சொல்றோம், கஷ்டத்தை சொல்லி, நஷ்டத்தை சொல்லி, சிக்கல் பிக்கல்களை சொல்லி பள்ளிவாசலை விட்டு, இபாதத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம். யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். என்ன விஷயம், இதற்காண்டி சொல்றேன், எந்த சிக்கலால் இபாதத்துகளை விட்டு விலகி இருக்கிறோமோ அந்த சிக்கல் அதிகமாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடத்தில் நாடி இருந்தார்கள். இப்போ இன்னொரு செய்தி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து மனசை நெகிழ செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதா இப்னு அபீ ரஹ்பாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, தஹல்து மா இப்னு உமர் வ உபைத் இப்னு உமைர், நானும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துல்லா, அவரும் உமைர் என்று சொல்லக்கூடிய உபைத் என்று சொல்லக்கூடியவரும் 3 பேருமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க போனோம். எப்போ, ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு. ஃபஸல்லம்னா அலைஹா, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வீட்டு வாசலுக்கு வெளியே நின்று ஆயிஷா நாயத்துக்கு சலாம் சொன்னோம். அப்போ அவங்க வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, மன்ஹாவுலாய். குரலை கேட்ட உடனே அதா இப்னு ரபாஹ்ங்கிறது ஆயிஷா நாயத்துக்கு தெரிஞ்சு போச்சு. வந்திருக்கிறது சலாம் சொன்னதில் ஒரு ஆள் அதா இப்னு ரபாஹ் தான், கூட 2 பேர் வந்திருக்கிறது யாருன்னு தெரியல. அதனால அதா அவர்களே, உங்க கூட இருக்கிற 2 பேர் யாரு? இப்போ உடனே அதா சொல்லுவார், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு வந்திருக்காங்க, உபைத் இப்னு உமைரும் வந்திருக்கிறாங்க என் கூட. அப்படி கேட்டோடனே ஆயிஷா நாயகம் வீட்டுக்குள்ளே சொல்லுவாங்க, மர்ஹபம் பிக்கயா உபைத் இப்னு உமைர், உபைத் இப்னு உமைர் அவர்களே நல்வரவாகட்டும். மாலக்க தசூர்னா லா தசூர்னா, ரொம்ப நாளாச்சே உங்களை பார்த்து, ஏன் நீங்கள் நம்மளை சந்திக்கவே வர்றதில்லை? மோமின்களுடைய அன்னையர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ரொம்ப நாளாச்சே உபைத் அவர்களே என்னை சந்திக்கவே வரலையே? இப்போ உடனே அவங்க சொல்லுவாங்க, ஜுரு ஹிப்பன் தஸ்தது ஹுப்பா, அன்னையவர்களே விட்டு விட்டு சந்திச்சானாக்கா பிரியம் ஜாஸ்தியாகும், கண்டினியூஸாக அட்டன் பண்ணானாக்கா மொஹப்பத்து குறையும் அல்ல, அப்பப்போ வந்து பார்த்தா தானே மொஹப்பத் அதிகமாக இருக்கும். அதை தவிர உங்களை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை. இப்போ 3 பேர் சேர்ந்து சொல்லுவாங்க, தஅவுனா மின்ஹாதா, நாங்கள் உங்களை வந்து சந்திக்காமல் இருந்தோமல்ல, அந்த சின்ன விஷயத்தை விட்டுருங்க, அது இருக்கட்டும், நாங்கள் வேற கேட்க வந்திருக்கிறோம். ஹத்திசீனா பி அஜபி மா ரஅய்து மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் கேட்க வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லிடுறோம். நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட வாழ்ந்துருக்கிறீங்க, அவங்கள்ட்ட வாழ்ந்த காலத்தில் ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான விஷயங்கள், நீங்கள் என்னத்தை அட்டன் பண்ணீங்க ரசூலுல்லாஹ்ட்ட? நீங்கள் ஆச்சரியப்பட்ட மாதிரி, அற்புதப்பட்ட மாதிரி என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு ரசூலுல்லாஹ்வின் மூலமாக? அதை சொல்லுங்க, அதை கேட்டுட்டு போகிறதுக்கு தான் வந்தோம். உடனே அவங்க சொல்லுவாங்க, குல்லு அம்ரிஹி அஜீபுன், ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா காரியமே ஆச்சரியமானது தான். நான் எதை சொல்ல, எதை விட எல்லாமே ஆச்சரியமான சம்பவம் தான். ஆனால் ஒரு விஷயம் பர்டிகுலராக சொல்ல வேண்டிய, கைர அன்னஹு அத்தானி ஃபீ லைலத்தி, எங்கிட்ட தங்குற ஒரு நாள் இரவு எங்கிட்ட வந்தாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு மனைவியிட்ட ஒவ்வொரு நாள் தங்குவாங்க.
என்னிடம் தங்குகிற முறை வந்த பொழுது எங்கிட்ட ரசூல்லா வந்தாங்க. ஃபதஹல மஇ மின் ஃபிராஷி ஹத்தா அல்சக ஜில்தஹு பிஜில்தி. ரசூல்லா பெட்டில் கட்டிலில் என் பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. என் மேனி அவங்க மேனியில் படுற அளவுக்கு நெருக்கமாக உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு கேட்பாங்க, யா ஆயிஷா அத்தஅதீனிலி அன் அத்தஅபத ரப்பி, இன்னைக்கு நான் உங்களோட இருக்க வேண்டிய நாள் தான், ஆனால் இன்னைக்கு ராத்திரி என்னுடைய ரப்பை இபாதத்து செய்யறதுக்கு நீ பர்மிஷன் கொடுப்பியா? இன்னைக்கு உன்னோடு தங்க வேண்டிய நாள் தான், அது உன்னுடைய ஹக்கு, உன்னுடைய உரிமை. ஆனாலும் இன்றைக்கு என்னுடைய ரப்பை நான் இபாதத்து செய்யணும்னு விரும்புகிறேன், பர்மிஷன் கொடுப்பியா இப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க சொல்லுவாங்க, வல்லாஹி இன்னில அஹிப்பு குர்பக்க வல உஹிப்பு ஹவாக்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய நெருக்கத்தை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேனோ விரும்புகிறேனோ அந்த அளவுக்கு உங்களுடைய விருப்பத்தை விரும்புகிறேன். உங்களுடைய நெருக்கத்தை விரும்புவதை போல உங்களுடைய விருப்பத்தையும் நான் விரும்புகிறேன். அப்போ எங்கூட இருக்கிறதுல உங்களுடைய விருப்பம் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் என்று சொல்கிறாங்க. யார்? ஆயிஷா நாயகி சொன்ன ஃபகாம இலா துருபத்தின் ஃபத்தவல்லா மின்ஹா, ஒரு பாத்திரத்தில் இருந்து தண்ணி எடுத்து ஒது செய்தாங்க. சும்ம காம ஃபபக்கா, எந்திரிச்சு நின்று அழுதாங்க. ரசூலுல்லா நின்று கொண்டே அழுதாங்க. வஹுவ காயிமுன் ஹத்தா பலகத்து துமூ மின் ஹிஜ்ரிஹி, நின்று கொண்டே அழுதுகிற பொழுது அவர்களுடைய கண்களிலிருந்து வழிந்த தண்ணீர் மடியில் நனைகிற அளவுக்கு நின்றுக்கிட்டு ரொம்ப நேரம் அழுதாங்க. சும்மத்தக்க அலா ஷிக்கிஹில் ஐமன், பிறகு ஒரு இடத்துல ஒரு கழிஞ்சு படுத்தாங்க. வலா யதஹு இம்னா தஹத ஹத்திஹில் ஐமன், வலது கையை எடுத்து வலது கன்னத்துக்கு கீழே தாங்கி பிடிச்சிட்டாங்க, படுத்தாங்க. ஒரு கழிஞ்சு படுத்து வலது கையை எடுத்து வலது கன்னத்தில் வைத்து கொண்டு படுத்து விட்டார்கள். படுத்த நிலையிலேயே ஃபபக்கா ஹத்தா ராய்த்து துமுவா பலகத்தில் அருள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூல்லா படுத்த நிலைமையிலும் கன்னத்தில் கை வச்சுட்டு படுத்த நிலைமையில் அழுதுகிட்டே இருந்தாங்க. கண்ணீர் வழிந்து தரையில் ஈரமானதையும் நான் பார்த்தேன். கண்களில் இருந்து தண்ணீர் வழிந்து தரையில் நனைவதையும் நான் பார்த்தேன். இப்படியே அழுதுட்டு இருந்தாங்க. சும்மா அத்தாஹு பிலால் பாதமா அத்தனல் ஃபஜ்ர், சுபு தொழுகைக்கு பாங்கு சொல்லி முடிச்சுட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. ரசூல்லாவை தொழுகைக்கு கூப்பிட்றதுக்கு வர்றது வழக்கம். பாங்கு சொல்லி முடிச்சுட்டு ரசூல்லாவை கூப்பிட்றதுக்கு வந்தாங்க. ராஹு அப் எபுக்கி, ரசூல்லா அழுதுட்டு படுத்துருக்கிறது அவங்களும் பார்க்குறாங்க. அப்போ பிலால் கேட்பாங்க, லிம தபுக்கி யா ரசூலல்லாஹ், ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை அழுகிறீங்க? வக்கத கஃபர லக்கமா தக்கத்தம மின் தம்பிக்க மமா தாசர், அல்லாஹ் தான் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டானே, எதை நினச்சி நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க? இப்போ ரசூல்லா சொல்லுவாங்க, யா பிலால், என் அருமை பிலாலே, அஃபலா அக்கூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கண்டாமா? நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா? அப்போ கஷ்ட நஷ்டத்துக்களை தான் அழுகணுமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அழுகிறேன். ஒமாலி லா அபுக்கி, நான் அழாமல் இருப்பதற்கு எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் எனக்கு எவ்வளோ பெரிய நேமத்தை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தில் அல்லாஹ்வுக்கு இருக்கிறதுக்கு நன்றி செலுத்தி விடிய விடிய அழுதாங்களாம், தரை நனைகிற அளவுக்கு. கேட்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் ஒரு வசனம் இறங்குச்சான், வக்கது நசலத்து அலல் லைலத்தி அலைய லைலா. அந்த நேரத்தில் தான் சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய, சூரத்து ஆல் இம்ரானில் வரக்கூடிய 190 முதல் 193 வரைக்கும் இருக்கக்கூடிய 3 வசனம். இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி வல்லருதி என்று தொடங்கக்கூடிய, வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அந்த அற்புதங்களை எல்லாம் என்று தொடங்குகிற அந்த வசனம். அது எது வரைக்கும்? ஃபகினா அதாபன்னார்னு முடியும். ஒரு குறிப்பிட்ட வசனம் இறங்கிட்டு சொல்லுவாங்க, வைலுன் லிமன் கராஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, இந்த வசனத்தை ஓதிவிட்டு அதனை யார் சிந்திக்கவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லாஹுடைய வசனங்களை சிந்திப்பதும் அல்லாஹ்வை குறித்து நேசிப்பதும் அவனை நினைவு கூறுவதும் அவன் தந்திருக்கக்கூடியவர்களுக்கு நன்றி செலுத்தி ரசூலுல்லாஹ் அழுதாங்க. எப்போவாவது நமக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு? இல்லாததுக்கு எவ்வளவு கையேந்திருப்போம், கஷ்ட நஷ்டங்களுக்கு எவ்வளவு அழுதிருப்போம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சோதனைகளுக்காக அழுதமே, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேமத்துகளுக்காக வேண்டி நன்றி செலுத்தி அழுதிருக்கிறோமா? அன்பானவர்களை யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். சரியான உணவில்லை, விரிச்சு படுக்கிறதுக்கு ஒழுங்கான விரிப்பில்லை, வீடு சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனாலும் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு தடவை கூட அல்லாஹுடைய நினைவில்லாமல் வாழ்ந்ததில்லை, இறை வழிபாட்டில் இபாதத்திலிருந்து விலகினதும் இல்லை. ஆனால் அல்லாஹ் நமக்கு ரசூல்லா மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கலை. ஆனாலும் கூட நம்மில பல பேர்கள் கஷ்டம், நஷ்டம், சோதனை, ஏழ்மை, வறுமை, நோய், வியாபாரம், வேலை என்று சாதாரணமான சாக்கு போக்கு சொல்லி அல்லாஹுடைய நினைவிலிருந்து இபாதத்திலிருந்து விலகி வருகிறோம் என்று சொன்னால், நாமெல்லாம் ரசூல்லாவுடைய இந்த வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களிலிருந்து பாடம் பெற வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை இறை நினைவுடன் வாழ்கிற வாழ்க்கையாக, இபாதத்துகளிலே அதிக கவனம் செலுத்தக்கூடிய, ஈடுபாடு செலுத்தக்கூடிய நன்மக்களாக, நல்ல இறையாடியார்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.